அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. இந்த வீடியோவில் நாங்கள் படிக்க போகிற விடயம் தரம் 7 தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் பாடத்தின் அலகு 2 பணி செயல் முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதை ஷார்ட்டாக OS என்று குறிப்பிடலாம். அலகு 1ற்கான முழுமையான வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனலில் Grade-7 ICT என்ற பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அதனை பார்த்து படித்துக்கொள்ள முடியும். அதேவேளை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ வீடியோக்குள்ளே நாங்கள் போகலாம். முதல்ல பார்க்கலாம், பணி செயல் முறைமை என்றால் என்ன. இது ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேராக இருக்குது. கணனியை பயன்படுத்தி நாங்கள் வேலைகளை செய்வதற்கு இந்த பணி செயல் முறைமை மென்பொருள் இன்றியமையாததாக இருக்குது. அடுத்ததாக பணி செயல் முறைமையின் மூலம் நடைபெறும் சில பணிகள் என்னென்னு பார்க்கலாம். பயனர் கணனியுடன் எளிதாக தொடர்பு படுவதற்கு பயனர் இடைமுகம், அதாவது யூசர் இன்டர்ஃபேஸை வழங்குது. மைய முறைவழியலையின் தொழிலை கட்டுப்படுத்துகின்றது. தேக்கக சாதனங்களின் ஸ்டோரேஜ் டிவைசஸ் தொழில்களை கட்டுப்படுத்துகின்றது. கணனியின் நினைவகத்தை, அதாவது மெமரியை உகந்தவாறு கையாளுகின்றது. கோப்புகளையும் கோப்பு உரைகளையும் உகந்தவாறு பராமரிப்பதற்குரிய பணிகளை செய்கின்றது. பொருட்களை தொழிற்பட செய்கின்றது. மேலும் யூசர்நேம் பாஸ்வேர்டு ஆகியவற்றின் மூலம் கணனியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றது. இவை பணி செயல் முறைமைகளின் சில பணிகளாக அமைகின்றது. அடுத்ததாக கணனியில் பயன்படுத்தப்படுகின்ற பணி செயல் முறைமைகளின் சில உதாரணங்களை பார்க்கலாம். முதலாவது MS-DOS. இதன் விரிவு மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இது காணப்படுகின்றது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் இன்டர்ஃபேஸ் வார கருப்பு நிற ஸ்க்ரீனாகத்தான் காணப்படும். இது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. ரைட், அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் macOS, ஆப்பிள் மெசிந்தோஷ். இது ஆப்பிள் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்பிள் நிறுவனத்தினால் தயாரித்து வெளியிடப்படுகின்ற ஐஃபோன், ஐபேட் மற்றும் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் அனைத்திலும் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்ததாக லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்ட பணி செயல் முறைமைகளாக உபுண்டு, ஃபெடோரா போன்றன காணப்படுகின்றன. இவை ஓப்பன் சோர்ஸ், அதாவது திறந்த மூல மென்பொருட்களாக காணப்படுகின்றன. ஓப்பன் சோர்ஸ் அதாவது திறந்த மூல மென்பொருட்கள் என்றால் நாங்கள் இந்த மென்பொருட்களை இலவசமாக இணையத்தில் இருந்து தரவிறக்கம் டவுன்லோட் செய்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். இது ஒரு பிரபலமான ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது. காலத்துக்கு காலம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் வேர்ஷன்ஸ் இங்கே காட்டப்பட்டிருக்குது. நாங்கள் பயன்படுத்துகின்ற பெரும்பாலான கணனிகளில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்ததாக ஸ்மார்ட் போன்ஸ், கை தொலைபேசிகளில் பயன்படுத்தப்படுகின்ற பணி செயல் முறைமைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். அதில் முதலாவது ஆண்ட்ராய்டு. இது மிக பிரபலமான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. பெரும்பாலான ஸ்மார்ட் போன்ஸில் இது பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். உதாரணமாக சாம்சங், ஹுவாயி, HTC, மோட்டோரோலா, டூகி, ஓப்போ இப்படி நிறைய உதாரணங்களை குறிப்பிடலாம். அடுத்தது பிளாக்பெரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிளாக்பெரி ஸ்மார்ட் போன்ஸில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு OS ஆக இருக்குது. அடுத்தது iOS. இது லேட்டஸ்ட் ஐஃபோன்ஸ், ஐபேட்ஸ்களில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மொபைல் OS இருக்குது. இது நோக்கியா, லுமியா போன்ற ஸ்மார்ட் போன்ஸில் பயன்படுத்தப்படுகின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. அடுத்ததாக கணனி தேக்கக சாதனங்கள், கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி படிக்கலாம். ஆரம்ப காலத்தில் தரவுகள் மற்றும் தகவல்களை நிரந்தரமாக சேமித்து வைப்பதற்கு ஓலை சுவடிகள் பயன்படுத்தப்பட்டன. தற்போது நாங்கள் கடதாசி அல்லது தாள்களை பயன்படுத்துகின்றோம். அதாவது கடதாசியில் எழுதி டாக்குமெண்டேஷன் செய்து கொள்ள முடியும். கணனி தேக்கக சாதனம் என்றால் என்ன தேவைக்காக கணனி தேக்கக சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன? இந்த 2 கொஸ்டின்ஸுக்கு உரிய விடைகளை இப்போது அறிந்து கொள்ளலாம். கணனி தேக்கக சாதனம் என்றால் என்ன என்று பார்த்தோமானால், கணனியில் தரவுகள், தகவல்கள், செய்நிரல்கள் ஆகியவற்றை தேக்கி வைப்பதற்கு, அதாவது சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் தான் கணனி தேக்கக சாதனங்கள் என குறிப்பிடப்படும்.
தரவுகள் அதாவது டேட்டாஸ், தகவல்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றும் செய்நிரல்கள் ப்ரோக்ராம் கோடிங்ஸ் ஆகியவற்றை தேக்கி அதாவது சேமித்து வைப்பதற்காகத்தான் இவை பயன்படுத்தப்படுகின்றன. கணனியில் சேமிக்கப்படுகின்ற தரவுகள் மற்றும் தகவல்களானது பல்வேறு விதமாக காணப்படுகிறது. இப்போ உதாரணமாக ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸாக காணப்படும், படங்கள் பிக்சர்ஸாக காணப்படும், காணொளிகளாக வீடியோஸாகவோ அல்லது ஆடியோஸாகவோ, அசைமுறுக்கள் அனிமேஷன்ஸாகவோ காணப்படலாம். பணி செயல்முறைமைகள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக கூட காணப்படலாம். கணனி தேக்கக சாதனங்களை அவற்றின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பவியலிற்கு ஏற்ப பிரதானமாக 3 வகைப்படுத்தலாம். ஒன்று காந்த ஊடக சாதனங்கள் மேக்னெட்டிக் மீடியா டிவைசஸ், அடுத்தது ஒளியியல் ஊடக சாதனங்கள் ஆப்டிக்கல் மீடியா டிவைசஸ், திண்மநிலை ஊடக சாதனங்கள் சாலிட் ஸ்டேட் மீடியா டிவைசஸ். இப்ப முதலாவதாக காந்த ஊடக சாதனங்கள் பற்றி பார்க்கலாம். இவை காந்த இயல்புள்ள மேற்பரப்பை கொண்டுள்ளது. இதற்கு உதாரணங்களாக வெண்வட்டு ஹார்ட் டிஸ்க், காந்த நாடாக்கள் மேக்னெட்டிக் டேப்ஸ், நெகிழ்வட்டுகள் ஃப்ளாப்பி டிஸ்க் ஆகியவற்றை குறிப்பிடலாம். வெண்வட்டுகள் ஹார்ட் டிஸ்க் ஆனது காந்த இயல்புள்ள வட்டு டிஸ்கை கொண்டுள்ளது. வெண்வட்டுகளில் அதிக அளவு தகவல்களை நிலையாக சேமித்து வைக்க முடியும். இவற்றின் கொள்ளளவு 500 கிகாபைட்ஸ், 1 டெராபைட், 2 டெராபைட்ஸ் என 18 டெராபைட்ஸ் வரை கொள்ளளவு வீச்சை கொண்டிருக்கும். வெண்வட்டுகள் 2 வகைப்படும். ஒன்று உள்வாரி வெண்வட்டு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், அடுத்தது வெளிவாரி வெண்வட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். உள்வாரி வெண்வட்டுகள் கணனியின் உட்புறம் அமைந்திருக்கும். அதன் அமைப்பு தான் இங்கு காட்டப்பட்டுள்ளது. அடுத்தது வெளிவாரி வெண்வட்டு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இது கணனியின் வெளிப்புறத்தில் இணைத்து பயன்படுத்தப்படும். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை நாங்கள் தேவைக்கு ஏற்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் அது வெளிவாரி வெண்வட்டு கணனியில இணைத்துள்ள விதம் இங்கு காட்டப்பட்டுள்ளது. கணனியின் USB போர்ட்டில் தொடுப்பதன் மூலம் இங்கு தரவு தகவல்களை சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது காந்த நாடாக்கள் மேக்னெட்டிக் டேப்ஸ். இந்த காந்த நாடாக்கள் தற்காலத்தில் பாவனையில் மிக அரிதாக உள்ளது, இல்லை என்று கூட கூற முடியும். இங்கு ஆடியோ, வீடியோ மற்றும் பிக்சர்ஸ் ஆகிய தகவல்களை சேமித்து வைப்பதற்கு இவை பயன்படுத்தப்படும். சில வருடங்களுக்கு முன்னர் இவை பயன்பாட்டில் காணப்பட்டது. ஆனால் தற்காலத்தில் இதன் பயன்பாடு மிக மிக குறைவாக உள்ளது. இங்கு காந்த திரவியத்தினால் மூடப்பட்ட ஒரு மெல்லிய பிளாஸ்டிக் நாடா பயன்படுத்தப்படுகின்றது. இவற்றிற்கு பதிலாக தற்காலத்தில் CD மற்றும் DVD ஆகியன பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்த உதாரணம் நெகிழ்வட்டு ஃப்ளாப்பி டிஸ்க். இங்கு சிறிய அளவிலான கோப்புகளை அதாவது ஃபைல்ஸை தான் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது ஒரு சாதாரண ஃப்ளாப்பி டிஸ்கின்ற கொள்ளளவு 1.44 மெகாபைட்ஸாக இருக்குது. நன்கு கிளியரான ஒரு ஃபோட்டோவை கூட இதில் சேமித்து வைக்க முடியாது. இப்போ சாதாரணமாக நல்ல கிளியரான ஒரு ஃபோட்டோ கூட 5 MB 8 MB இப்படியான கெப்பாசிட்டி இதை விட கூடுதலாக கூட காணப்படலாம். ஆனால் இதில் 1.44 MB என்றபடியே மிகச்சிறிய ஃபைல்ஸை தான் இதில் சேமிக்கக்கூடியதாக இருக்கும். இதன் பாவனையும் தற்போது மிக மிக குறைவடைந்துள்ளது. சாதாரண ஃப்ளாப்பி டிஸ்கை விட ஜிப் டிஸ்க், ஜாஸ் டிஸ்க் போன்றனவும் பயன்படுத்தப்படுகின்றன. இவை சாதாரண நெகிழ்வட்டை விட கொள்ளளவில் உயர்வாக காணப்படும். ஜிப் டிஸ்க் 250 மெகாபைட்ஸ் ஆகவும், ஜாஸ் டிஸ்க் என்பது 2 GB கிகாபைட்ஸ் ஆகவும் காணப்படுகின்றன. அடுத்ததாக ஒளியியல் ஊடக சாதனங்கள் ஆப்டிக்கல் மீடியா டிவைசஸ் பற்றி படிக்கலாம். இங்கு லேசர் கதிர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒளியியல் ஊடக சாதனங்களுக்கு உதாரணங்களாக இருவட்டுகள் CD, அதன் விரிவு காம்பேக்ட் டிஸ்க். 2 வகையான இருவட்டுகள் உள்ளது. ஒன்று தரவுகளை ஒரு தடவை மாத்திரம் எழுதலாம், ரெக்கார்டபிள் CDs, அது CDR என குறிப்பிடப்படும். மற்றது தரவுகளை அழித்து பல தடவைகள் ரைட் பண்ணிக்கொள்ள முடியும், அது CDRW ரீரைட்டபிள் என குறிப்பிடப்படும். 650 மெகாபைட்ஸ் தொடக்கம் 700 மெகாபைட்ஸ் வரை காணப்படும். அடுத்தது இலக்க முறை பல்தரமாற்றல் வட்டுக்கள், அதாவது DVD டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க். CD போன்று இதிலையும் 2 வகைகள் இருக்குது, DVD-R, DVD ரீரைட்டபிள் RW. பொதுவாக பாவனையில் உள்ள DVD 4.7 GB ஆக இருக்கும். நீங்கள் கடைகளில் பாட்டுகள், படங்கள் போன்றவற்றை DVD-ஆக வேண்டி பாவித்திருப்பீர்கள். அதுகளெல்லாம் பொதுவாக 4.7 GB ஆகத்தான் இருக்கும். அவை தவிர 8.5 GB, 15 GB, 30 GB இப்படி வேறுபட்ட கொள்ளளவுகளை கொண்டதாக DVD காணப்படும். அடுத்தது ப்ளூரே டிஸ்க். ஷைன் பண்ணுற பக்கம் ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூரே டிஸ்கில் கெப்பாசிட்டி மிக உயர்வாக இருக்கும். அதாவது 25 GB,
50 ஜிபி 100 ஜிபி 128 ஜிபி இப்படியான உயர்ந்த கொள்ளளவுகளை கொண்டதாக காணப்படும் ப்ளூரே டிஸ்க். அடுத்ததாக சிடி டிவிடி ப்ளூரே டிஸ்க் ஆகியவற்றின் கொள்ளளவுகளை ஒப்பிடும்போது சிடியின் கொள்ளளவை விட டிவிடியின் கொள்ளளவு உயர்வாகவும் டிவிடியின் கொள்ளளவை விட ப்ளூரே டிஸ்கின் கொள்ளளவு மிக உயர்வாகவும் காணப்படும். இந்த வீடியோவில் நாங்கள் படித்த விடயங்கள் உங்களுக்கு நன்கு விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன். இதன் தொடர்ச்சி பகுதி 2ஆக வர இருக்குது. அந்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்போம். நன்றி.